Hi students, exercise 11.3, question number 5. If capital X is the random variable with the probability density function, small f of x is equal to x plus 1 minus 1 less than or equal to x less than 0 minus x plus 1 0 less than or equal to x less than 1 0 otherwise. Subdivision 1 பார்த்தீங்கன்னா distribution function capital F of x. Subdivision 2 p of minus 0.5 less than or equal to x less than or equal to 0.5 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம் செஞ்ச சேம் ப்ராசஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட சப்டிஷன் 1ல கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பர் லைனில் நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இதை நோட் பண்ணிடுங்க. இதை நோட் பண்ணி பின்னால் கிவன் கொஷின்லேயே எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 0 1 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த இடத்துல மிடில் இந்த 0ன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். அந்த 0 என்ட்ரி பண்ணி பின்னால் நெகட்டிவ் வேல்யூ -1 இருக்குது. ஸோ இந்த பக்கம் 0க்கு இந்த பக்கம் நெகட்டிவ் -1, அடுத்தது +1. ஸோ 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் +1 என்ட்ரி பண்ணிடுங்க. இப்போ கிவன் கொஸ்டின் இஸாக பார்த்தீங்கன்னா இதில் -1 less than or equal to x less than 0 அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா x plus 1 கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ -1 to 0. ஸோ -1 to 0ல் இருக்கிற ஃபங்க்ஷன் அது x plus 1. ஸோ இந்த இடத்துல x plus 1ன்றது என்ட்ரி பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 less than or equal to x less than 1. ஸோ இந்த இன்டர்வலில் இருக்கிற f of x பார்த்தீங்கன்னா -x plus 1. ஸோ இந்த இடத்துல -x plus 1 என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்தது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 அதர்வைஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ மற்றது 1 to infinity இருக்கிற f of x பார்த்தீங்கன்னா 0ன்னு அர்த்தம். அதே மாதிரி -infinity -1 இருக்கிற f of x டேர்ம் வந்து 0ன்னு அர்த்தம். சரி, இதை நோட் பண்ணிப்பினால சப்டிவிஷன் 1 எடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க, தட் இஸ் கேபிட்டல் f of x. ஸோ இதனால் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலே என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் ஃபார்முலா ஜஸ்ட் நீங்கள் எழுதிடுறேன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்டகரல் -இன்ஃபினிட்டிலேருந்து +x இந்த இடத்துல f ஆஃப் t இன்ட்டு டிடின்னு வரும். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் f ஆஃப் u இன்ட்டு du போட்டாலும் ரைட்டு தான். நம்ம t கான்செப்டை யூஸ் பண்ணுறது வேறு எதுவும் கிடையாது, t வேரியபிளை யூஸ் பண்ணுறது வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்வல் இருக்குது -infinity to -1 ஒரு இன்டர்வல். செகண்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -1 to 0 செகண்டு. தேர்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 1 1 to infinity 4. இந்த 4 இன்டர்வலில் ஃபஸ்ட்டு இன்டர்வலில் எக்ஸ்ன்ற வேல்யூ செலக்ட் பண்ணுறோம். -infinity -1க்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இதை நோட் பண்ணுறீங்க. அதாவது எக்ஸ் எங்கே இருக்குது, -infinity -1ல் தான் எக்ஸுன்றதை எடுத்துனுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஏ நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்டர்வல் -infinity less than x and less than -1 இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. இந்த இன்டர்வலில் எக்ஸ்ன்ற வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுலேருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகரல். ஸோ இந்த இன்டர்வலில் நம்ம வேல்யூ எங்கே போட்டுக்கிறோம், எக்ஸ் போட்டுக்கிறோமா. அப்போது நம்ம -infinity to -1 பார்க்கக்கூடாது, -infinity +x வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த -infinity +x. ஸோ ஃபார்முலா வைஸாக இந்த இதில் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குன்னா f ஆஃப் t இன்ட்டு டிடின்னு வந்துடும். இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வைஸாக வந்துடுச்சு. இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இன்டகரல் -infinity x அது எதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிக்குது, -infinity to -1க்குள்ளே தான் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் f ஆஃப் எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. f ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f ஆஃப் t-ஆக இருக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 0வாக இருக்கும்போது டோட்டலாக இதோட வேல்யூ நம்ம இன்டர்வல் பண்ணால் ஆன்சர் 0 தான். ஸோ இந்த இடத்துல நம்ம 0ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இது முடிஞ்சது. அடுத்தது இப்போது அடுத்த இன்டர்வல் எடுத்துங்க. அடுத்த இன்டர்வல் அது -1 to 0. இந்த -1 to 0ல் என்ன செய்றீங்கன்னா இதில் ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போது இந்த எக்ஸுக்கு வேலை கிடையாது, இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா -infinity -1 to x இப்படி எடுத்துக்கிறீங்க. ஸோ இதுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வல்குள்ளே என்ன இருக்குது எக்ஸ், இதை நோட் பண்ணிடலாம். -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு என்ட்ரி பண்ணி ஏன் இதில் ஈக்குவல் டு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் -1 to 0ன்னு இருக்கும்போது இங்கே -1 இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஈக்குவல் சிம்பிள் எடுத்துருக்கோம். ஸோ -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 0. -1 to 0ல் ஒரு எக்ஸுன்றது ஏதோ ஒரு வேல்யூ. ஸோ இந்த நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அகெயின் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா அது இன்டெக்ரல் -∞ to x f of t dtன்னு என்ட்ரி பண்ணிடுங்க. இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸுக்கு வேலை கிடையாது. நம்ம எங்கே இன்டர்வல் இருக்கிறோம், இந்த இன்டர்வல் இருக்கிறோம். இந்த இன்டர்வலில் எக்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துன்னு வரணும். அப்படியே நோட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதை -∞ -1 அடுத்தது -1லேருந்து எக்ஸ் இப்படி இருக்கும் வர்றோம். சரி, இந்த இடத்துல இந்த இன்டெக்ரல் -∞ -1 f of t dt ப்ளஸ் அடுத்தது -1லேருந்து எக்ஸ் இன்டெக்ரல் -1 to x f of t dtன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த ஒரு இன்டெக்ரலை 2 இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்பு வந்துடும். இங்கே இருக்கிற அப்பர் வேல்யூவும் லோயர் இன்டெக்ரலையும் இதை ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். இந்த -1 போயிடுச்சா. இப்போ ரிமைன் என்ன பண்ண இன்டெக்ரல் -∞ எக்ஸு f of t dt பேலன்ஸ் ஆகிட்டு அப்போ நம்ம செஞ்சு ஸ்ப்ளிட் பண்ணது ரைட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட வேல்யூ நம்ம பார்க்கலாம். இன்டெக்ரல் -∞ -1 இருக்கிற f of x டேர்ம் பார்த்திங்கன்னா 0. -∞ -1 இருக்கிற f of x என்னதுன்னா 0. பட் நமக்கு இந்த இதில் f of t இருக்குது. f of t f of x எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல வேல்யூ என்ன ஆகிடும்னா இது 0ன்னு வந்துடும். ப்ளஸ் இன்டெக்ரல் -1 to x -1 to x இல்லை f of x என்னதுன்னு பாருங்கள். -1 to x அந்த -1 to x எதுக்குள்ளே இருந்தது, -1 to 0ல் இருந்தது. அந்த -1 to 0ல் தான் x இருக்குது. இந்த இன்டர்வலில் இருக்கிற f of x என்னன்னு பார்த்தீங்கன்னா x + 1. பட் நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த இடத்துல tன்னு எடுத்ததுனால ஸோ இந்த இடத்துல t + 1 dtன்னு போடணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்கள் x போட்டிங்கன்னா இங்கே dtங்குது. ஸோ ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ f of x f of t ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஃபங்க்ஷன் மட்டும் தான், பேர் தான் மாறி, மற்றோட ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல நம்ம f of t நோட் பண்ணதுனால t + 1. சப்போஸ் நம்ம f of x நோட் பண்ணியிருந்தால் x + 1 இந்த இடத்துல வரப்போகுது. அவ்வளோதான். இதை நம்ம இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இதை தனித்தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இதை 0 விட்டுருங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் t dt இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், t²/2ன்னு வருமா. ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுறோம், இன்டெகிரேஷன் ஆஃப் x power of n dx அதோட ஃபார்முலா தான். x power of n + 1/n + 1 அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணிக்கிறேன். பவரில் இதுமாதிரி 1ன்னு அர்த்தம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் t dt அப்ளை பண்ணுறப்போ t²/2ன்னு வந்துடுச்சு. ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 × dt dtன்னு வரும். இன்டெகிரேஷன் ஆஃப் dtன்றது நமக்கு tன்னு வந்துடும். ஸோ இன்டெகிரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல -1 to xன்னு இருக்குது. ஃபஸ்ட் இதுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டீக்கு அப்பர் லிமிட் வந்து எக்ஸ் அப்ளை பண்ணுறப்போ இது என்ன ஆகும், x²/2ன்னு வந்துடுமா. ப்ளஸ் அடுத்தது இதுக்கு அப்பர் லிமிட் வந்து டீக்கு அப்பர் லிமிட் வந்து எக்ஸ். ஸோ எல்லாம் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறப்போ மைனஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ டீக்கு லோயர் லிமிட் வந்து -1. ஸோ -1 the whole power square -1 ஸ்கொயர் பண்ணுறப்போ +1 வந்துடுமா. சப்போ +1/2. அடுத்தது டீக்கு லோயர் லிமிட் வந்து -1 அப்ளை பண்ணுறப்போ இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இட் இஸ் -1 வந்துடும். இதை சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த x²/2 அப்படியே வச்சுங்க, ப்ளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது டேரெக்டாகவே முடிச்சிடலாம். இது 1/2 -1 1ல் பாதி போனால் நம்ம என்ன கிடைக்கும், 1/2 தான் வரும். அது என்ன 1/2னா -1/2ன்னு வரும். ஏன்னா 1 தானே பெருசு, அப்போது 1 சிம்பிள் தான் வரும். ஸோ அப்போ நம்மகிட்ட என்ன -1/2ன்னு வரும். ஆல்ரெடிங்கிற மைனஸுக்கு அப்போ மைனஸ் +1/2ன்னு வந்துடும். ஓகே, இல்லை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை அப்ளை பண்ணி பார்த்தோன்னா அதே தான் ஆன்சர் வரப்போகுது. சரி, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்டர்வலில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ எடுத்து செலக்ட் பண்ணி போட்டுக்கிறோம். அடுத்து இதே மாதிரி தான் 0 to 1 இந்த இன்டர்வலில் எக்ஸை செலக்ட் பண்ணி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது இந்த இன்டர்வல்னால் சி நோட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஏ பி, ஸோ இது வரைக்கும் ஏ, இதில் வந்து பி, இதை சி நோட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 to 1 இந்த இன்டர்வலில் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் என்ற ஒரு வேல்யூ இங்கே எடுத்துக்கிறேன். சரி,
இது எப்படி நோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்வல் இருக்குது 0 to 1ல எக்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து 0 less than or equal to x less than 1. அகைன் இதில் less than or equal to போட்டோம் பார்த்தீங்கன்னா கிவன் கொஷனில் பாருங்கள் 0 இன்க்ளூடு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல இதை 0வை இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ அகைன் நமக்கு தேவை கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ இதில் அகைன் நான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் -∞ எக்ஸு எஃப் ஆஃப் டி டிடின்னு என்ட்ரி பண்ணிடுங்க ஈக்குவல் டு. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபஸ்ட்லேருந்து வரீங்க, அதாவது ஃபார்முலா வைஸாக பாருங்கள் -∞ எக்ஸ். ஸோ -∞ எக்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நம்ம ரன் பண்ணணும். சரி, இப்போ நமக்கு இங்கே ஏற்கனவே இங்கே எக்ஸ் போட்ட மாதிரி ரெட்டில் இதெல்லாம் பார்க்காதீங்க. அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இது வரைக்கும் -∞ -1 ஒரு இன்டர்வல், -1லேருந்து 0 இன்னொரு இன்டர்வல், அடுத்தது 0 to எக்ஸ். அதாவது இன்டகரலாக 3 இன்டகரல் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இன்டகரல் ஃபஸ்ட்டு -∞ -1. ஸோ இந்த எக்ஸால் நீங்கள் பார்க்காது, இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எஃப் ஆஃப் டி டிடின்னு போட்டுங்க ப்ளஸ் இன்டகரல். அடுத்தது -1 to 0. ஸோ -1 to 0 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டகரல். அடுத்தது 0 to எக்ஸ். இந்த இடத்துல 0 to எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி. இப்போ கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், இதே ஸ்டெப் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த -1 ரிமூவ் ஆன மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இது போயிடுச்சு. அதே மாதிரி 0 0 போயிடுச்சு. ரிமைன் என்ன பாருங்கள், -∞ எக்ஸு 3 எஃப் ஆஃப் டி டிடிக்கு ஒரு எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது ரைட்டுன்னு அர்த்தம் இதுலேருந்து. சரி, இப்போ இதோட வேல்யூ நம்ம பார்க்கலாம். இன்டெக்ரல் -∞ -1 டேர்ம் பாருங்கள், -∞ -1 அதுக்குள்ளே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 0. அப்போ இங்கே எஃப் ஆஃப் டிங்கிறது. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் டி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ 0வாக இருக்கிறதுனால நம்ம என்ட்ரி பண்ணால் இது வேல்யூ 0 தான். ஸோ இதில் 0ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் இன்டெக்ரல் -1 to 0. -1 to 0ல் இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 நாங்கள் டீயில் நோட் பண்ணதுனால இது என்ன ஆகிடும் டி ப்ளஸ் 1 டிடின்னு வந்துடும் ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to எக்ஸ். இந்த 0 to எக்ஸ் 0 to எக்ஸ் எந்த இன்டர்வல் இருக்குது 0 to 1 இருக்குது. 0 to 1 இருக்கிற ஃபங்க்ஷன் அது -x + 1. பட் இங்கே டீயில் ரெப்ரசன்ட் பண்ணதுனால இது என்ன ஆகும்னா -t + 1 எழுந்துடும் இன்ட்டு டிடி. இதை இன்டை பண்ணுறப்போ நமக்கு சம்மோட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள் அகைன் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் x power of n dx அந்த ஃபார்முலா x power of n + 1/n+1. இன்டகிரேஷன் ஆஃப் t இன்டெகிரேட் பண்ணுற என்ன கிடைக்கும் நமக்கு t²/2ன்னு போடலாமா ப்ளஸ் அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப் 1 × dt dtன்னு வரும். இன்டகிரேஷன் ஆஃப் dt இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன நமக்கு கிடைக்கும் tன்னு வந்துடும். இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட லிமிட் என்னது -1 to 0 ப்ளஸ் அகைன் இதுவும் தனியாக இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் -d × dt இது இன்டெகிரேட் பண்ணுறப்போ -t²/2 ப்ளஸ் 1 × dt இன்டகிரேஷன் ஆஃப் dtன்றது நமக்கு tன்னு வந்துடும். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0 to xன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட்டு xt அப்பர் லிமிட் பார்த்திங்கன்னா 0. இதை அப்ளை பண்ணால் 0/0² 0 0/2 0. இங்கே அப்ளை பண்ணால் 0 தான். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா இது 0 தான். சரி 0 போட்டுடலாம். அடுத்து லோயரில் அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் என்ட்ரி பண்ணுவோமா. ஸோ இங்கே ப்ராக்கெட் மைனஸ் ஓப்பன் பண்ணி மைனஸ் வந்து மல்டிபிள் இருக்கிறனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. டீக்கு வந்து வேல்யூ வந்து -1 கொடுக்குறீங்க. -1 the whole power square என்ன கிடைக்கும் +1 வந்துடுமா. தட் இஸ் +1/2. இது கம்ப்ளீட்டட். அடுத்தது டீக்கு இந்த பக்கம் லோயர் லிமிட் வந்து -1 இங்கே ஒரு ப்ளஸ் இன்ட்டு -1 என்ட்ரி பண்ணுங்கள். இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ளஸ் அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க. இந்த இதில் டீக்கு அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸு இங்கே அப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் x² வந்துடுமா. என்ன x² -x² வந்துடும் /2. அப்பர் லிமிட் வந்து டீக்கு வந்து எக்ஸு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இதுக்கு லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ டீக்கு லோயர் அப்ளை பண்ணுறப்போ 0² 0 0/2 0 இதுவும் 0. அப்போ டோட்டலாக இது எல்லாமே 0 ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இது டேரெக்டாகவே மைனஸ் பண்ணிடலாம். இது 1/2 இது 1. ஸோ 1ல் ஆஃப் பண்ண என்ன கிடைக்கும் ஆஃப் தான் வரும். அது என்ன ஆஃப்னா -1/2 ஏன்னா இதுதான் அதிகம். ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ்க்குள்ளே வந்து என்ன ஆகுனா 1/2ன்னு வந்துடுமா. இல்லை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போனால் அதே தான் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1 2s are 2 கீழே இருந்தால் 1
ஸோ இதை மைனஸ் பண்ணுறது நம்ம கிடைக்குன்னா -1/2 வரும். வெளியே ஒரு மைனஸ் இருப்போ மைனஸ் +1/2. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை என்ட்ரி பண்ணிடலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -x² ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிக்குது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா எக்ஸ் டேர்ம் எடுத்துக்கிறோம். -x²/2 அடுத்தது ப்ளஸ் எக்ஸு அடுத்தது +1/2. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இருக்கிறது ஒரே ஒரு இந்த லாஸ்ட் இன்டர்வல் தான். இதில் ஒரு எக்ஸ் வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். இந்த 1 to ∞ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் எதில் இருக்குது? 1 to ∞ இருக்குது. இதை நோட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல டி நோட் பண்ணிவிட்டு 1 < x < ∞. இந்த 1 to ∞ எக்ஸ் இருக்குது, நோட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட எய்ம் என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதில் அகைன் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -50 ப்ளஸ் எக்ஸு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு நோட் பண்ணிடுங்க. இப்போ அகெயின் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வரும். அதாவது நமக்கு தேவை -∞ எக்ஸ். இங்கே பாருங்கள், -∞ எக்ஸ். இப்போ நம்ம புதுசாக போட்ட இந்த எக்ஸ் தான். இந்த எக்ஸால் நீங்கள் கன்சிடர் பண்ணவே கூடாது. அப்போ இந்த எக்ஸுக்கு ரீச் ஆகும். எப்படி ரீச் ஆகணும்னா -50 -1, -1 0, 0 1, 1 எக்ஸ். ஸோ இப்படி எடுத்துன்னு வரீங்க. சரி, ஃபஸ்ட் இதில் என்ட்ரி பண்ணிடலாம். இன்டெக்ரல் -∞ -1 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இங்கே பாருங்கள், -∞ -1 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. அடுத்து என்ன இருக்குது? -1 to 0. இதிலேருந்து ப்ளஸ் இன்டெக்ரல் -1 to 0 எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் அடுத்தது இன்டெக்ரல் 0 to 1. ஸோ 0 to 1 f of t dt ப்ளஸ் இன்டெக்ரல் அடுத்தது 1 to x f of t dtன்னு என்ட்ரி பண்ணி இப்போ கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு -∞x f of t dt மட்டும் நிற்குங்க பாருங்கள். -1 ஒமிட் ஆகிடுச்சா? 0 போய்டுமா? 1 போய்டுமா? அப்போ ரிமைன் ஆகுது -∞ எக்ஸு. இந்த 4 எஃப் ஆஃப் டிக்கு ஒரு எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கோசம் இது சொல்லுறது வேறு எதுவும் கிடையாது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு கரெக்டாக எடுத்துக்கணும் அர்த்தம். ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா -∞ -1 எஃப் ஆஃப் டி -∞ -1 இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போ நமக்கு ஃபங்க்ஷன் 0 இருக்கிறனால இது நமக்கு 0ன்னு வந்துடும். ப்ளஸ் அடுத்தது இன்டெக்ரல் -1 to 0 -1 to 0ல் எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள். -1 to 0ல் எஃப் ஆஃப் எக்ஸ்னது எக்ஸ் ப்ளஸ் 1. பட் அங்கே நம்ம டீயில் ரெப்ரசன்ட் பண்ணதுனால இது நேடும் டி ப்ளஸ் 1 வந்துடும். இன்ட்டு டிடின்னு என்ட்ரி பண்ணிடலாம். ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to 1. இந்த 0 to 1ல் ஃபங்க்ஷன் 0 to 1ல் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ்னது -x ப்ளஸ் 1. பட் நம்ம டீயில் ரெப்ரசன்ட் பண்ணதுனால இதை -t ப்ளஸ் 1 வந்துடும். இன்ட்டு டிடின்னு வந்துடும். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா 0. இங்கே பாருங்கள், 1 to ∞ இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ்னது 0. ஃபங்க்ஷன் 0வாக இருக்கிறதுனால அப்போ அது கண்டிப்பாக இது ஆகிடும், இது 0ன்னு வந்துடும். இதை இன்டெகிரேட் பண்ணுறப்ப நமக்கு சம்மோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இது 0 விட்டுருங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் டி டிடி இன்டெகிரேட் பண்ணுறப்போ t²/2 செப்பரேட்டாக ஒன்றா செய்கிறேன். 1 into dt dt, தட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் dt நமக்கு டீன்னு வந்துடும். ஸோ இன்டெகிரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லிமிட் அது -1 to 0. அடுத்தது ப்ளஸ் இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் -d into dt இன்டெகிரேட் பண்ணுறப்போ -t²/2 ப்ளஸ் 1 into dt dtன்னு வரும். இன்டெகிரேஷன் ஆஃப் dtன்றது நமக்கு என்ன ஆகிடும்? டீன்னு வந்துடுமா? ஸோ d என்ட்ரி பண்ணுங்கள். தட் இஸ் 0 to 1. ஸோ எப்படி இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம்? இன்டெகிரேஷன் ஆஃப் -d into dt, இன்டெகிரேஷன் ஆஃப் x power of n d இன்டெகிரேஷன் ஆஃப் x power of n ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வேல்யூ என்ட்ரி பண்ணலாம். ஃபஸ்ட் இதுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். டீக்கு அப்ளை பண்ணுறப்போ இதுவும் 0 இதுவும் 0 தான். அப்போ டோட்டலாக 0ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். மைனஸ் லோயர் லிமிட் இருப்போ மைனஸ் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ டீக்கு வந்து லோயர் லிமிட் -1. ஸோ -1 the whole power square. இப்போ -1 ஸ்கொயர் போட்டு ப்ளஸ் வந்துடுமா? அப்போ +1/2. டீக்கு லோயர் லிமிட் வந்து -1. ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு -1 வந்துடும். இது கம்ப்ளீட்டட். ப்ளஸ் இதுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்பர் லிமிட் வந்து 1. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 1 ஸ்கொயர் பண்ணி 1 தான் வரும். பட் என்ன 1 இது -1/2. ஸோ இதில் -1/2. இந்த இதில் டீக்கு அப்பர் லிமிட் வந்து 1. அடுத்து லோ எண்ட் அப்ளை பண்ணுறப்போ மைனஸ். ஸோ இந்த இதில் டீக்கு நம்ம வேல்யூ 0ன்னு கொடுக்கும்போது டோட்டலாக இது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா 0 விட்டுருங்க.
இது 1/2 மைனஸ் 1. ஸோ 1/2லேருந்து 1 பண்ண நமக்கு கிடைக்கும் 1/2 தான் வரும். என்ன 1/2 மைனஸ் 1/2 என்ன தான் அதிகம். ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் 1/2. இதை மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு மைனஸ் 1/2 வெளியே ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1/2 கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். இங்கே மைனஸ் 1/2 ப்ளஸ் 1. ஸோ 1லேருந்து 1/2 போனால் திருப்பி என்ன கிடைக்கும் 1/2 தான் வரும். என்ன 1/2 ப்ளஸ் 1/2 ஏன்னா இந்த பக்கம் 1 தான் பெருசு. ஸோ ப்ளஸ் 1/2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1/2 1/2 ஆட் பண்ணால் இது ஒரு ஆஃப் இது ஒரு ஆஃப் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு 1 வந்துடுமா. ஸோ இதுலேருந்து ஆன்சர் நமக்கு 1 கிடச்சிது. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாகவே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான கேபிட்டல் f(x) கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதில் என்ட்ரி பண்ணுறப்போ சப்டிவிஷன் 1 கம்ப்ளீட் ஆகும். நமக்கு வந்து கேபிட்டல் f(x)ல் ஃபஸ்ட் ஆன்சர்னு வந்து பாருங்கள். இந்த இடத்துல 0ன்னு கிடச்சிது. ஃபஸ்ட் ஆன்சர் வந்து 0. ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ கேபிட்டல் f(x) கேபிட்டல் f(x)னது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரி, ஃபஸ்ட்டு வேல்யூ 0. அது என்ன இன்டர்வலில் கிடச்சிது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1ல் கிடச்சிது. அடுத்தது இந்த இன்டர்வலில் வந்த ஆன்சர் நோட் பண்ணேன். ஸோ இந்த இன்டர்வல் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 0. இதில் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல x²/2 + x + 1/2. ஸோ இதில் நோட் பண்ணிடலாம். ஸோ x²/2 + x + 1/2 நோட் பண்ணிங்க. அடுத்தது இந்த இன்டர்வலில் கிடச்ச ஆன்சர் நோட் பண்ணணும். ஸோ இந்த இதில் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1. இந்த இன்டர்வலில் கிடச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ -x²/2 + x + 1/2ன்றது இதில் நோட் பண்ணியாச்சு. அடுத்தது கடைசியில் பார்த்திங்கன்னா 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. ஸோ 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டியில் இதில் நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன கிடச்சிது 1 கிடச்சிது. ஸோ இதில் 1ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுதான் சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 2 என்னங்கிறாங்க பார்த்தீங்கன்னா p(-0.5) லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் சப்டிவிஷன் 2 நோட் பண்ணிக்கலாம். p(-0.5) லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5. இதுக்கு நாம் கேபிட்டல் f(x) நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது கேபிட்டல் f(x) நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்துருப்போம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அந்த கான்செப்ட் வைஸாக அப்ளை பண்ணுங்க. ஸோ இது இனிஷியல் இது ஃபைனல். அப்போ என்ன பண்ணலாம், இதை கேபிட்டல் f(ஃபைனலில் 0.5 + 0.5 மைனஸ் இனிஷியல் கேபிட்டல் f(-0.5) என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல கேபிட்டல் f(x) இந்த இடத்துல x 0.5 இருக்குது. இப்போ இந்த 0.5 எந்த இன்டர்வல் வரை நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த நம்பர் லைன்லேயே பாருங்கள் 0.5 எங்கே இருக்கும், 0க்கும் 1க்கும் இல்லை தான் என்னாகும் 0.5 இருக்கும். அப்போ 0.5ன்றது இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே நான் நம்பர் லைனில் பாருங்கள் 0 to 1ல் தான் 0.5 இருக்கும். அந்த 0 to 1ல் தான் 0.5. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த f(x)ல் தான் இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறோம். -x²/2 + x + 1/2. இந்த இடத்துல எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் என்ன பண்ணுறீங்கன்னா 0.5 இதில் என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ இதை என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம கிடைக்கும் பாருங்கள் 0.5 ஸ்கொயர் பண்ணிடும் நமக்கு 5 ஸ்கொயர் பண்ணுற 25. 0.5 ஸ்கொயர் பண்ணுறப்போ -0.25. ஏன் மைனஸ்னால் இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் மைனஸ் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு -0.25/2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 0.5. அடுத்தது +1/2 இதில் என்ட்ரி பண்ணியாச்சு எக்ஸ் இடத்துல. அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மல்டிபிள் இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்தது -0.5. ஸோ -0.5ன்றது இந்த நம்பர் லைனில் எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் -0.5. அதுக்கப்புறம் தான் -1 வரும். அப்போது -1 to 0. ஸோ -1 to 0 இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா -0.5 இருக்குது. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் -0.5 என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல -0.5. இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கும் +0.25 வந்துடும். ஏன்னா -0.5 ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல +0.25/2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸுக்கு வேல்யூனது -0.5. ஸோ இதை என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ -0.5.
அடுத்தது என்ன இருக்குதுங்க கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் 1/2 இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இது ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். இதை அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் 0.25/2 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 1/2 இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 0.25/2 இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 0.5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/2 கிடைக்குது. இப்போ இதை சிம்பிளை பண்ண போகிறீங்க. இது ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 ரெண்டுமே ஆகிடும். இதில் கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்த டேர்ம் எடுத்துங்க. இது ரெண்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து சேம் /2 காமன் தான். அப்போ என்ன பண்ணலாம், காமனாக ஒரு /2 வச்சுக்கலாம். நியூமரேட்டர் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். மைனஸ் 0.25 இந்த பக்கம் ஒரு மைனஸ் 0.25. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இது ஒரு 0.5 இது ஒரு 0.5. ஸோ 0.5 ஆட் பண்ணால் நமக்கு 1 வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 0.25யும் 0.25 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்ம எடுக்கும் 0.50 வருமா? ஸோ அப்போ இல்லை 0.5 என்ன ஆன்சர் வரும்? நெகட்டிவ் வரும். ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. /2 + 1. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.25 வரும் ப்ளஸ் 1. ஸோ 1.00 மைனஸ் 0.25 மைனஸ் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கணும்னா 0.75 வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.